தலைவர் வர்றாரு, ஒரு 10% கொடுக்குறாருன்னு பெட்டியை தூக்கிட்டு போனோம்னு வச்சுங்க, அதுல ஞானம் வராது. வீட்டுல தான் செல்வங்கள்லாம் இருக்கும். அதனால அதை நம்ம உணர்ந்து ஒரு வேலை செய்யணும். அப்ப மனிதர்களிடமிருந்து வருகிற பொருட்களை அனைத்தையும் ஒரு நாள் உதறப்படணும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில கட்டியிருக்க தாலி, மெட்டி, கொலுசு, புடவை எல்லா செயலையும் ஒரு நாள் நீ உதறுவாய். அங்க என்ன ஆகும்னா, நீ தெய்வீகமான குழந்தையாகணும்னா இந்த ரெடிமேடு பொருள் எல்லாம் கலட்டி வச்சிரு. இது ஒரு தற்காலிகத்துக்கு ஒரு வேலை முடிந்து விட்டது, கலட்டி வை மகளே, நீ தெய்வ குழந்தையாக ஆயிட்டனா அதெல்லாம் கலட்டி வச்சிடணும். இல்லைங்க, என் பொருள் தான், என் பொருள் தான், என் பொருள் தானா, சரி பரவாயில்ல, உன் பொருளாவே இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஒரு நாள் இது என் பொருள் இல்லைன்னு நீ சொல்ல வர்ற அன்னைக்கு நான் சொல்லுவேன், பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டானாச்சும் உணர்ந்துகிட்டியே, இப்ப வேலை செய்ப்போ அப்படிங்கறதான் அதோடைய பொருள். அதனால அதை உணர்ந்து நம்ம ஒரு வேலை செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயல் வடிவமாக இருக்கு. நல்ல ஞானம் பெற்றவன் தன்னை யாருன்னு வெளிக்காட்டிக்க முடியாம இந்தியாவுல பல லட்சம் பேர் வாழ்ந்துட்டு போயிருக்கான். முகம் கூட தெரியாது. ஏன்னா என் முகத்தை காட்டக்கூடாதுன்னு அவன் உத்தரவு போட்டிருக்கான்பா. காலம் சரியில்லையா, நான் வெளியில தெரியக்கூடாதுப்பா. ஆனா நான் உட்கார்ந்துகிட்டு சிவ 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 சிவன் எவன் சொல்றானோ அவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் முகத்தை தான் காட்டக்கூடாது. ஆனா நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த உலகம் முழுக்க எவமெல்லாம் சிவபெருமான நினைக்கிறானோ, எவமெல்லாம் உண்மையிலே இறைவனை நினைக்கிறானோ அவனுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனா மனிதனாக இருக்கிறவன் ஆசீர்வாதம் பண்ணுவேன், ஆனா என் முகத்தை தெரியணும், என்னையும் தெரியணும், நான் பாப்புலர் ஆகணும்னு நினைப்பான். ஞானத்துக்கெல்லாம் பாப்புலர்லாம் ஆக முடியாது. பாப்புலர் அப்பளம் கம்பெனிக்கு இந்த அப்பளத்தை கையில கொடுத்துருவாங்க, அதெல்லாம் அங்க ஆக முடியாது. ஏன்னா இறைவனால் மட்டுமே தீர்மானிக்கப்படும். இப்ப நம்ம நிக்கிறோம்னா இறைவனால மட்டும்தான் இந்த செயல். நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா செஞ்சோம்னா என்னன்னா அதுக்கு ஓப்பனா சொல்லிடுறேன், அந்த அனுபவம் எதோட இருந்துச்சோ அதோட நிறுத்தப்பட்டுரும். ஒரு குடம் நொம்பி தண்ணி வலிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதான் எங்களுக்கு, அதுதான் அச்சய பாத்திரங்கிறது. தண்ணி குடம் நொம்பிருச்சு, தண்ணி வலிஞ்சு போகுது, கீழையும் ஓட்டல்ல மேலையும் வலிஞ்சு கீழே ஊத்த மாட்டுது, அது அப்படியே நிரம்பி நின்றுகிட்டே இருக்கு. பைப்பை நிறுத்துறதுக்கும் ஆள் இல்லை, அது கீழே வலிஞ்சு போறதுக்கும் ஆள் இல்லை. அப்ப இது ஞானத்தோட எவ்வளவு பெரிய செயல்னு பாத்துக்கங்க. இதுதான் உண்மையான ஞானத்தோடைய செயல் வடிவம். அப்ப சிவன் எப்பொழுதும் ஒரு அருவியில குளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, எப்பொழுதும் ஒரு செயலா இருக்கிறாருன்னா எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அவர்கிட்ட இருக்கிற நெருப்பு அணைய மாட்டுது. புரியுதா? அப்ப என்ன செயல் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து நம்ம பார்த்துக்கணும். உயர்ந்தது இந்த உலகத்திலே எது சொல் அப்படின்னா தன்னை உணர்ந்துகிட்டு ஒரு வேலை செய்யறது. முதல் ஸ்டடி இந்த உலகத்துல அன்னதானம் பண்றது, கோவில் கட்டுறது, செல்ஃப் சர்வீஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணலாம். ஆனா உணர்ந்து முதல் வேலை எதுன்னா அதெல்லாம் பார்ட் டைம். மெயின் வேலை எது தெரியுமா? நம்மளை உணரணும். இறைவா எனக்கு என்ன வேலை நீ கொடுத்த? நான் பார்ட் டைம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வடலூர்ல இருக்கிற வள்ளல் பெருமான் சொன்னாருன்னு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது என் வேலையான்னு தெரியல. அவர் மேல ஈர்ப்புல நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வாளியை தூக்கி கொண்டே நான் அலைவது சரியா, இல்ல நான் வேற வேலை பார்க்க வந்தவனா? நீ எனக்கு அதை காட்டி கொடு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுடைய உண்மை, அவனுடைய தியானம், அவனுடைய தியாகம் அதில் காட்டி கொடுக்கப்படுகிறது. இவ்வளவுதான். இதை உணர்ந்துகிட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா மாணவர்களுக்குள்ளேயும் அதான் சொல்றது. முதல் போர் வர்றவன் போறவன்லாம் குத்தக்கூடாது. முதல் போர் நம்மளை தான் குத்தணும். நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தது களத்துல போய் பணி செய்யறதெல்லாம் அடுத்தது. நெக்ஸ்ட் போர் நமக்குள்ள நடத்தணும். இங்க போர்ல எதிரில் இருக்கிற வீரனை பார்த்து நம்ம சண்டை போடுறது போர் கிடையாது. முதல்ல நமக்குள்ளே சண்டை போட்டு நம்மளையே நம்ம ஜெயிக்கணும். இந்த உலகத்திலே பெரிய வீரன் எவன்னா தனக்குள்ளே சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரான் பாரு, அவன் தான் மாவீரன். அவன் தான் சாகா கலையை பெற்றவன், அவன் தான் ஞானவான். ஏன்னா அவன் தன்னை யாருன்னு உணர்ந்தான், தன்னை யாருன்னு அறிந்தான். தன்னை யாருன்னு அறியறதுல எவன் எதிரியா இருக்கிறான்னா அவன் தான் எதிரியா இருக்கிறான்.
அது மனமாகவோ உடலாகவோ ஏதோ ஒரு வடிவத்துல தனக்கு எதிராக அந்த உடல் செயல்படுகிறது, சமயத்தில் மனம் செயல்படுகிறது. இவரை கொஞ்சம் நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறது மனம், போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத செயல் இருந்து போறதுக்கு இப்படி கிளம்பிட்டு இந்த உடல் ஒரு மாதிரி சோர்வா இருக்கு, தலைவலி மாதிரி இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த உடல் கூட நிறுத்தி விடும். அப்போ ஒருத்தன் எங்க பண்ணணும்? இறைவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? முதல்ல மனதையும் உடலையும், உனக்கு தடையா இருக்கு, அந்த தடையை கரெக்ட் பண்ணாதான் ஆன்மாவை நீ பார்க்க முடியும். ஆன்மா விழிப்படைந்தவன் இறைவன் காட்சி பெறுகிறான் என்று அர்த்தம். மனம் பலப்பட்டவன் தலைவனாகிறான், பெரிய பெரிய அதிகாரி ஆகிறான், ஆனால் இறைவனாக ஆகவில்லை. படித்த எந்த பட்டதாரியை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, கோல்டு மெடல் வாங்கின விஞ்ஞானியை கூட்டிட்டு வாங்க, மனம் பலப்பட்டவன் இறைவனை பற்றி அவன் பேசவே மாட்டான். மனதை கடந்தவன் இருக்கான் பாருங்க, அதிகாரியை பற்றி பேச மாட்டான், இறைவனை பற்றியே பேசுவான் அவன். ஏன்னா உடலையும் மனதையும் கடந்தவன். இந்த உடலையும் மனதையும் கடக்காதவன் அவனையும் இந்த உலகத்தையும் அவன் படித்து வைத்திருக்க படிப்பை மட்டும்தான் பேசுவான். இந்த உடலையும் மனதையும் கடந்தவன் உலகத்தை தாண்டி பல்வேறுபட்ட இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா ரகசியத்தை பற்றியும் பேசுவோம். இதான் செயல்முறை. அப்ப நம்ம எங்க போய் போர் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. நமக்குள்ளதான் இந்த தேடுதல், இந்த உன்னதமான செயல் வடிவத்தை செஞ்சுக்கணும். இது ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு பொக்கிஷம். அப்ப நம்மளை சரி செய்யணும், அதுதான் விஷயம். இதை நீங்க பார்த்துக்கங்க. எந்த யோகியும் சிரிச்சுக்கிட்டே ஞானம் அடையல. நீங்க சமீபத்தில் இருக்கிறவன நல்ல ஞானம் அடைந்தவனெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்க உங்க வீட்டிலேயே சார்ட் போட்டு எழுதினீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையை படிச்சீங்கன்னா பெரிய துயரம் இருக்கும். அவன் அதை கரெக்ட் பண்ணதே, எதை கரெக்ட் பண்ணான்னு நீங்க அதையும் படிச்சீங்கன்னா அங்க குறிப்பு இருக்கும். அவனை தான் அவன் சரி செஞ்சிருப்பான். அவன் எந்த உலகத்தையும் சரி செய்ய போக மாட்டான். விவேகானந்தர் நீங்க வாழ்க்கையில யாரும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இதே சென்னையில விவேகானந்தர் ஆதங்கப்பட்டு அவருடைய பிரயாணம் எதுக்கு இருந்துச்சுன்னா, வெளிநாடுகளில் போய் மிகப்பெரிய சொற்பொழிவுகளை ஆற்றி இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ரோட்டுகளில் கஷ்டப்படுறாங்க, கையேந்துறாங்க, படிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, உடை இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நான் சொற்பொழிவு ஆற்றி அவர்களை படிக்க வைக்கணும், அவங்கள உருவாக்கணும் அப்படின்னு விவேகானந்தர் நினைச்சார். இதுதான் என்னோட லட்சியம் நினைச்சாரு, இதுதான் என் இலக்குன்னு நினைச்சாரு. ஆனால் அவருக்குள்ள இருக்கின்ற செயல், அந்த உன்னதமான ராமகிருஷ்ணர் காளி, அந்த உன்னதமான செயல் என்ன செஞ்சுச்சுன்னா, முதல்ல அந்த குழந்தைகளுக்காக நீ வரவில்லை, அது உன்னுடைய வேலை இல்லை. அந்த குழந்தைகளுக்கு பசிக்கும் போது சோறு கொடுக்கறதும் உடை கொடுக்கறதும் இன்னொருத்தன் வருவான். உனக்கு கொடுத்துருக்க வேலை என்ன, அந்த வேலையை செய். அப்ப என்ன ஆயிடுச்சு, அது என்னுடைய வேலை இல்லைன்னு விவேகானந்தர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப வெளிநாட்டுக்கு போனது எதுக்காக போனாரு, இந்த குழந்தைகளுக்காக போல. அப்ப அவர் என்ன பண்ணாரு, தன்னை சுய பரிசோதனை பண்ணி கொண்டு, இது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல் வடிவம், இது இல்லை, இறைவனுடைய திட்டம் எது, இறைவனுடைய நோக்கம் எதுங்கிறத அவர் உணர்ந்துகிட்டு அங்கதான் உணர்ந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பை பெற்று சிக்காகோல போய் ஒரு உரையை நிகழ்த்தினார். அந்த உரை இன்ன வரைக்கும், ஆன்மீக தோன்றிய காலத்திலிருந்து அந்த உரையை பீட் பண்றதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எவனும் வரல. இந்த நிமிடம் வரைக்கும் சிக்காகோ உரை மாதிரி உரையை எந்த ஆன்மீகத்திலையும் எந்த மதத்திலையும் எவனாலையும் நிகழ்த்த முடியல. அதுதான் அந்த உலகத்துல வேர்ல்டுல பெஸ்ட் பீச். அப்படி ஒரு செயல் வடிவத்தை விவேகானந்தர் பண்ணார். அங்க என்ன காரணம்னா, அவர் பேசவில்லை, இறைவனே பேசினான். சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிச்சது. அங்க என்ன ஆரம்பிச்சான்னா, எல்லா மத குருமார்களும் ஒவ்வொரு நாட்டோட பிரதிநிதியும் நல்ல சொக்காவை போட்டுட்டு ஜம்முன்னு வந்து உட்கார்ந்தாங்க. ஆனால் ஒரு மனிதன் வடிவத்துக்குள் ஒரு இறைவனே ஒரு செயல் வடிவத்தை செஞ்சான். அதை நம்ம உணர்ந்துக்கணும்.
அப்ப விவேகானந்தர் போன்றவருக்கு கூட தன்னுடைய எண்ணம், தன்னுடைய ஆசை என்பது வேற. அதை விட்டு ஒழித்து விட்டு நம்ம என்ன வேலைக்காக இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கோம், நம்ம எந்த வேலைக்காரன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இத மனித பிறப்புல அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மனதோடு உடலோடு ஆசைப்படுவது அது உங்களுடைய வேலை இல்லை. மனம் ஒளிந்தால் மட்டும்தான் நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியும். மனம் இருக்கிற வரைக்கும் நீங்க யாருன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது, சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. இது உண்மை. எழுதி வேணா வச்சுக்கோங்க, கண்டே பிடிக்க முடியாது. மனம் ஒளிந்தாதான் யாருப்பா நான் அப்படின்னு அன்னைக்கு சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை மேற்கொள்வதற்கு தான் தவம் செஞ்சு கண்டுபிடிச்சான், போறான்னா. நான் ஒரு உடல் மனிதனாக பிறந்தேன், ஒரு ஊர்ல சுத்தினேன், ஒரு போனேன். நான் கண்டுபிடிச்சது என்ன, நான் தேடினது என்ன? நீங்க நினைச்ச மாதிரி நானும் வீடு கட்டணும், அன்னதானம் பண்ணணும். எங்க ஊர்கள்ல என்ன இருந்துச்சுன்னா, நிறைய வயல்வெளிகள்ல சிவலிங்கமா இருந்துச்சு. அந்த சிவலிங்கம்லாம் வெயில்ல இருக்கு, அதுங்களுக்கெல்லாம் ஒரு மரப்பு வைத்து ஒரு கோவில் கட்டி ஒரு செயல் செய்யணும். அப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த சிவலிங்கத்துக்கெல்லாம் போய், மிஸ்டர் சிவலிங்கம் பார்த்து எனக்கு காசு கொடுங்க, உங்களுக்கு ஒரு கூரையெல்லாம் அமைச்சு தர்றேன், நிறைய பேருக்கு சோறெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த சிவலிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அடுத்தது என்கிட்ட, மிஸ்டர் நீங்க உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் எனக்கு கூரை போடலாம், முதல்ல உங்க கூரையை பாருங்கன்னுச்சு. முதல்ல உங்களை சரி பண்ணுங்க, உங்க பாத்திரம் கொஞ்சம் ஓட்டையா இருக்கு, அதுக்கப்புறம் என் பாத்திரம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னுச்சு. சரி இதுங்க சொல்லுதேன்னு கொஞ்சம் தியானம் பண்ணி 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 பார்த்தா பாத்திரம் அடைஞ்சிருச்சு. பாத்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன புத்தி வந்துச்சுன்னா, அந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது அது நேச்சரே அதுதான். அது வெயில்ல இருக்குன்னு நினைச்சல, அதுவே வெயிலா இருக்குங்கிறது அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக இதை போய் மறைக்க முடியாது, மறுக்க அது உண்மை தத்துவத்துக்குள்ளதான் இருக்கு. நம்ம தான் ஏதோ ஆர்வத்துல போய் அதுக்கு ஒரு மரப்பு போடணும்னு நினைச்சு விட்டோம். ஆக எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கோம். அப்ப அது சொன்னிச்சு, மிஸ்டர் பாத்திரம் ஓட்டையா இருந்தா இப்படிதான் நீங்க யோசிப்பீங்க, அதனால உங்க பாத்திரம் அடப்படுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி ஊத்துறது, எண்ணெய் ஊத்துறது, வில்வம் போடுறது, பால் ஊத்துறதெல்லாம் நெக்ஸ்ட். முதல்ல உங்க பாத்திரத்தை முதல்ல அடைங்க. உங்க பாத்திரமே பிச்சுக்கிட்டு ஓடுது, அப்புறம் கர்நாடகாக்காரர்கிட்ட போய் காவேரி தண்ணியை கேட்கலாம், உங்க தண்ணியே வீணா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க, அதை முதல்ல சரி பண்ணுங்க. நாங்க அதை சரி பண்ற வாய்ப்பு கிடைத்ததுனாலதான் நம்ம என்ன ஆனோம், நம்ம பார்த்த வேலை, நம்ம வந்த பயணம், ஊரு உறவு வீடு செயல் சொத்து ஆசிரமம் எல்லாத்தையும் தூக்கி அப்படி வீசி எரியப்பட்டுச்சு. ஏன்னா அது நம்மளுடையது இல்லை, அது நம்ம வேலை இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் மனம் இருக்கிறதுனால இது உங்க வீடு, உங்க வேலை, உங்களுடைய செயல்னு நினைக்கிறீங்க. மனம் நின்னதுக்கு அப்புறம் நீங்க உண்மையிலேயே யாருன்னு அப்பதான் தெரியும்.